தெய்வ சக்தியால் தன்னால் பறக்க முடியும் என ஊர் மக்களை நம்ப வைத்து மலை உச்சியில் இருந்து கீழே குதித்திருக்கிறார் ஒரு சாமியார். அதன் முடிவு என்ன ஆனது என்று பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, செந்தில் அவர்களோட ஒரு காமெடி இருக்கும். அதாவது மலையை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஷோ காமிச்சிட்டு இருப்பாரு. பார்த்துருக்கேன். அதில் வந்து கடைசியில் வந்து எல்லாம் என்னப்பா மலையை தூக்கலை அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் தூக்கி வைங்க நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்பு கொடுத்துருப்பார். பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சாமியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து எனக்கு பெரிய சக்தி இருக்குது, கடவுள் எனக்குள்ளே பூந்துட்டாரு, அதனால் நான் பறக்கிற சக்தி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி வச்சுட்டு மலையிலிருந்து குதிச்சிருக்காரு பறக்கிறதுக்காக. பறந்தாரா? பறக்கல, அவரோட உயிர் தான் பிரிஞ்சது. ஒரு விபரீத செயலை செஞ்சு இப்ப கடைசியில் அவர் இறந்து போயிருக்காரு. என்ன அருண், இந்த காலத்துல கூடவா இப்படி இருப்பாங்க? சரி, அவர் எந்த ஊர் சேர்ந்தவர், அதை பத்தி டீட்டெயிலா சொல்றியா? இந்தா சொல்லிடலாம். அதாவது ஆந்திர மாநிலம் அனந்தபூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாப்பையா அப்படிங்கிறவர். இவருக்கு வந்து 49 வயசாகுது. இவர் வந்து என்னென்னா அவங்களோட பரம்பரையே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மல்லையா அப்படிங்கிற ஒரு கோவிலில் இவங்க வந்து இந்த பூசாரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இத்தனை வருஷமாக அந்த ஊரில் வந்து இவங்க தான் பூஜை பண்ணுவாங்களாம். வழி வழியாக பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளாகவே இவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. என்ன சொன்னார்? எனக்கு வந்து சாமியோட அருள் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு சக்தி உள்ள இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு தெய்வ கலை எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்று சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஏன் இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு ஒரு ஷாக் இருந்திருக்கு. சரி, ஓகே, அவர் ஏதோ டெய்லியும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராரு, அந்த வைப்பில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக கண்டுக்கல. இந்த நிலையில தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு வந்து பறக்கிற சக்தி இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், நான் மலை மேலேருந்து பறப்பேன், ஏன்னா இறைவன் வந்து எனக்குள்ளே அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. இவர் ஏதோ வித்தியாசமாக பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்றைக்கி வந்து மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலில் எல்லாம் கூட்டிட்டாங்க. இவருமே அந்த மலை மேலே வந்து அந்த ஒரு ஆக்ரோஷமாக நின்று சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணுறாரு. அந்த சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி கீழே குதிச்சிட்டாரு. ஐயோ! ஆமாம், குதிச்சவர் அந்த இருக்கக்கூடிய மலையிலலாம் அடிச்சு கிடிச்சு அவரோட முகம்லாம் காயமாகி உடல் ரொம்ப சேதாரமாகி கடைசியில் இறந்து போயிட்டார். இப்போ இந்த வீடியோ தான் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து கால் தவறி விழுந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் பூஜை பண்ணும்போது அந்த கால் தவறி மலையில் நிற்கிறார் இல்லையா, மலை உச்சியில் நின்று பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் கால் தவறி கீழே விழுந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில நெட்டிசன்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வேணுனே தான் அங்கேருந்து குதிச்சிருக்காரு, நான் வந்து எனக்குள்ள அவருக்குள்ள சக்தி இருக்குன்ற மாதிரி அவர் நம்பி அங்கேருந்து வேணுனே குதிச்சு தான் இந்த மரணம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில நெட்டிசன்கள்லாம் சொல்கிறாங்க. இத்தனை பேர் அங்கே நின்று சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே, யாராவது ஒருத்தங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, இது ஆபத்தில் போய் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லியிருந்திருக்கலாம். ஆமாம், ஆனால் எல்லாருமே வீடியோ இருக்கிறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு விட்டுட்டாங்களே. சே. ஆமாம், அதாவது அவங்க வீடியோ எடுக்கும் போதிலே தெரியுது இது அவர் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று அவர் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு க்ளோஸ்அப்பில் போய் வீடியோலாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் இப்படியெல்லாம், அதாவது கடவுளை பார்க்க போகிறேன், நான் வந்து பறக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை, ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான செயல்களெல்லாம் ஈடுபட வேணாம் அப்படின்ட்டு தான் பல நெட்டிசன்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த கடவுளும் தங்களை வற்புறுத்திக்கிட்டு இப்படி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த கடவுளும் சொல்லலை, எந்த இதிகாசத்துலையும் சொல்லலை அப்படின்றதையும் நெட்டிசன்கள் வந்து அவங்களோட கமெண்ட்டுகளை முன்வைக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி வித்யா, இந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் அதுவும் இத்தனை பேர் முன்னாடி வந்து நடக்குது அப்படின்னும் போது அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஆமாம் அருண், ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.